வீட்ல எப்பயாச்சும் நெறைய ஐட்டம்ஸ் ரெடி பண்ண போறோம். அப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி கொஞ்சம் சீக்கிரமா முடியிற மாரி இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரும். அதுக்கு இந்த பாசிப்பருப்பு பாயாசத்த ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 2 நிமிஷம் போல ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே தண்ணிக்கு மாற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஆர் 4 டைம்ஸ் கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கருக்கு மாற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா திக்கான பாலாக காய்ச்சி ஒரு 1 கப் அளவுக்கு அது கூடவே சேர்த்துக்கோங்க. அது நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா தான் கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா திக்காகவும் இருக்கும். அதை கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் அப்படி இல்லைனா ஒயிட் சுகர் இந்த ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக வேணுமோ அந்தளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் நெய்யில் வதக்கி அது கூடவே சேர்த்துக்கோங்க. கட் பண்ண தேங்காய் அப்படி இல்லைனா துருவன தேங்காய் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி.